நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த அறக்கட்டளை மாதிரி ராமதாஸ் அவங்க கிளினிக் அப்பெல்லாம் ஓட்டு இதுல இருந்ததுங்க. அப்ப இருக்கும்போது சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவர் வேலைக்கு வைக்கிறார். அந்த சுசீலா யாருன்னா அவங்க அம்மா பூர்ணிமா. அந்த அம்மா இட்லி சுட்டு விற்பாங்க அதே திண்டிவனத்துல. அது காலையில போய் இட்லி சுட்டுன்னு போனதெல்லாம் வித்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளினிக்ல டோக்கன் கொடுத்துட்டு சாணி எல்லாம் போட்டு கோலம் போட்டு அங்க இருக்குது. ஸோ அந்த பொண்ணை இது பண்ணி அதை நர்ஸ் மாதிரி இவரு சொல்லி நர்ஸ் மாதிரி வெளியில எல்லாம் நர்ஸ்ன்னுவாங்க. நர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது 8ஆம் கிளாஸ் கூட படிக்கலது. ஸோ அந்த பொண்ணை என்ன பண்றாரு, இது மாதிரி பண்ணி ஒரு இதுக்கு வந்த பிறகு அவங்க அவங்க மருமகன் இருக்கான் பரசுராமன். இந்த வீடு எல்லாம் அவன் நிர்வாகம் பண்ணும்போது அப்பெல்லாம் அந்த இடத்த இடிச்சிட்டு கட்டுறாங்க. இடத்தை இடிச்சிட்டு கட்டும் பொழுது அது என்னன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி தான் 1.5 ஏக்கர் நிலத்துல அந்த டீ கூண்டு போட்டதுல 25 லட்சம் அந்த காலத்துல மும்பை கம்பெனி வாங்கிட்டாங்க. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, வேணா நான் வெளியே கொடுக்குறேன். அந்த மாதிரி உள்ளதை போட்டு கட்டும்போது இந்த அந்த பரசுராமனுடைய பசங்களை காருக்கு டீசல் ஸ்கூலுக்கு போறதுக்கு போடாம இந்த பொண்ணு கலாட்டா பண்ண உடனே அவன் அங்கேருந்து இதை செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டான் அந்த பொண்ணை. அது போயிடுது, அன்னையோட அந்த இதுக்கு வராம போயிடுது. போன உடனே என்ன பண்ண மாதிரி, நீ சைக்கிள் சாலை போக வேண்டியதானே, ராமதாஸ் ரிக்ஷால தான் போக மாதிரி. ஸோ அந்த மாதிரி அடிச்சு துரத்தின உடனே என்ன பண்ணாங்க, ஒரத்தி அப்படின்ற ஊர்ல கொண்டு போய் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் உரத்திலேருந்து அப்புறம் கடம்பாடின்னு ஒரு ஊர்ல வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தனியா ஒரு வீடு எடுத்து நிலத்துக்குள்ள வச்சு இது பண்ணியிருந்தாரு. இந்த பொண்ணு டெய்லி அந்த திண்டிவனம் காந்தி சிலையிலேருந்து பஸ்ல போய் வேலை பார்த்துட்டு அங்கே வரும். இல்லை இவர் போனாருன்னா அந்த வீட்டுக்கு அங்க இருந்துட்டு அதை கூட்டிட்டு வருவார். அவருடைய 2வது மனைவி, அவங்க பேர் சுசீலா. இந்த சுசீலாவுக்கு தான் அவர் என்ன பண்ணாரு, இது பல பேருக்கு தெரியுமா சார்? இது நான் சொல்றேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் 10.5% நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அது தெரியாது. இதெல்லாம் உடனே தெரிய வந்துடும். ஏன்னா இது இப்ப கட்சி அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியும் ராமதாசும் எங்க நிர்வாகம் பண்றாங்க. அவங்க யாருகிட்ட காசு கொடுத்து இது பண்ண அவங்களுக்கு தான் பதவி. சொன்னா சொல்லணும், போடுனா போடணும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது ஏன் வரலாறா சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இந்த இதுல வந்துட்டாங்க. இந்த தொழுப்பேடுன்னு ஒரு ஊருக்கு அங்க எங்க இந்த நவுந்து தொழுப்பேடுக்கு தொழுப்பேடுல இருந்து அதுக்கப்புறம் இது பண்ண பாய்சன் கேஸ்ல மாட்டி இது பிடிச்சி அப்புறம் ஜெயிலுக்கு போடும்போது காப்பாத்தி அப்படி இப்படி கொண்டு இங்க மெட்ராஸ் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் கொண்டு இந்த லயோலா காலேஜ் பக்கத்துல அப்புறம் பழனின்னு ஒரு டாக்டர், இந்த பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட், அவர் வீட்டு மாடியில வச்சிருந்து 2-3 இதெல்லாம் எடுத்து வச்சிருந்து இங்க இருந்த வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணாங்க, பார்த்தசாரதி வெஸ்ட் மாம்பலம் பார்த்தசாரதி தெருவில் அங்கே வச்சு ஐயருங்கெல்லாம் தலையிலே வச்சுப்பானுங்க. போனது வந்தது அப்படி கொண்டு போய் அசோக் நகர் போய் இப்போ செட்டிலா இருக்குது. எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம துரைமுருகன் வீட்டுக்கு பின்னாடி அவருடைய பாதுகாப்புல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு இப்பவும் தொடர்பு இருக்காங்களா? அவர் தானே எல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் தானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு ராமதாஸ். வேற யாரு? அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி ஜெயில கிடந்தவன் கஷ்டப்பட்டவன் ராமதாஸ் எந்த காலத்திலையும் போய் பார்த்தது இல்ல. ஆனா இந்த 2வது மனைவிக்காக அவர் மெனக்கெட்டு அங்கேருந்து வராரு. அவர் தான் கூட்டின்னு போறாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாரு. அவருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் மணிகண்டன். அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் இருக்குது. இவனுக்கு 2 தடவை பைபாஸ் பண்ணாங்க, அந்த அவங்களுக்கும் பைபாஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப இங்கதான் சௌகரியமா இருக்கிறாங்க. அவங்கதான் 150 கோடி கொடுத்து விஸ்வகர்மா அறக்கட்டளை ஆரம்பிச்சவரு. யாரு? உங்க பேர்ல? ஆமா, அவங்க பேர்ல ஆரம்பிச்சு அவங்களதான் நிர்வாகி. அதுக்கப்புறம் இதுக்குள்ள பெட்ரோல் பங்க் இருக்கிறதுல பெரிய பெட்ரோல் பங்குங்க இது இருக்குதுல்ல, நம்ம ஸ்ரீபெரும்புதூர். அதுக்கு இந்த இவர் இருக்கிற ராஜீவ் காந்தியினுடைய நினைவுகள் இதுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருக்குது. அவங்களுக்கு தான் பூர்ணிமா பெட்ரோல் பங்க்னு. பூர்ணிமா யாருன்னு கேட்டா அந்த சுசீலாவுடைய சொந்த அம்மா. ஸோ அவங்களுக்கு வச்சு அது மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு அங்க வேலை செய்யும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி எங்க கொடுக்குறாங்க? திருவண்ணாமலைக்கு. இவன் அப்பவே இந்த மாதிரி ரவுடின்றதுக்கு நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அங்கேருந்து ஆள் அனுப்பி அந்த தாலிலாம் அறுத்து போட்டு அந்த பொண்ணை இருக்கணும்ட்டாங்க. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வெட்ட வெளிச்சமானது, இதெல்லாம் நான் மூடி மறைக்குது. அப்படியாப்பட்ட யோகியவான் ராமதாஸ். இப்ப அதுதான் இவர் நாடக காதலை பத்தி பேசுறதெல்லாம் பாருங்களேன். அந்த முதல்ல நாடக காதல் பேசணும்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி இது மாதிரி ஏமாத்தி அடிச்சு விட்டு ஓடி இருந்தவனா தான் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் பூச்சி கட்டி போட்டு லேம்ப் போஸ்ட்ல அவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி தப்பும் வேற. சரி, ஓகே, அவருக்கு 2வது மனைவி போட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, 200 கோடி தான் கேட்டாங்க. இப்போ அது இந்த தேர்தல் வந்த உடனே 500 கோடி
2 இடத்துல வருமானம் பண்ண மாதிரி ஒரே நேரத்துல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்ககிட்டயும் வர, அவங்ககிட்டயும் வர, இவங்ககிட்டயும் காசு வாங்கி அதிமுக பிளஸ் வந்து பாஜக. பாஜக. இப்ப பாஜக வந்து என்ன சொன்னாரு? பாஜக சொன்னார் இவங்க கிட்ட 500 கோடி வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த 500 கோடியோட பாதுகாப்பா அந்த அறக்கட்டளைக்கு அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க. பணம் வந்து சுசீலா கிட்ட தான் இருக்குது. அவங்க கேட்டது 200, எக்ஸ்ட்ரா வந்து 300 கோடி கொடுத்தாச்சு, வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான ஏற்பாடுகள் போனது வந்தது பேசுனதெல்லாம் யாருன்னு கேட்டா சிவி சண்முகம். இப்ப சிவி சண்முகத்துக்கு நிலைமை தர்ம சங்கடமா இருக்கு. விக்கிரவாணி இடத்துல நிக்காத காரணம் இது ஒரு காரணமா? இதேதான் காரணம். இதேதான் காரணம், வேற என்ன காரணம்? எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு நிக்கல எல்லாம் நின்று இருப்பாங்களே. காசை கொடுத்துட்டோம், நம்ம என்ன போய் பேசி என்ன பண்றது? அங்க வந்து மேல இருந்து கட்சிக்கு சொல்லணுமா இல்லையா? கட்சிக்கு சொல்றதுக்கு யாரு இருக்கிறாங்க? பதில் சொல்லணும்ல. ஆமா. நீ வந்து சிவி சண்முகத்தை கேட்டா சிவி சண்முகம் நான் போன வந்து நீங்களே எனக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? அது என்னையா பண்றது? என் கையில அவன் தான் சொன்னாரு கொடுக்க சொல்லிட்டு 5:30 மணிக்கு வர சொன்னாங்க, 6:30 மணிக்கு வர சொன்னாங்க. இவங்க 5:30 மணிக்கு பிஜேபி உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணம் இது பட்டுவாடா பண்ணின்னு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரெட்டடிப்பு வருமானம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ராமதாஸ் வந்து இப்போ வந்து அந்த 2வது மனைவிக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. கட்சி அவங்க தான் நடத்துறாங்க. இவன் அன்புமணி எல்லாம் ஒன்றும் நடத்தலை. அன்புமணியும் நடத்தாத போது, சொல்றது கேட்காத போது இவங்கெல்லாம் யாரு? ஜி.கே. மணி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுத்துக்கும் உதவாதால் தான். இந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிதி இது ஆதாரங்கள்லாம் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது, கட்சி அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த 2வது மனைவி வைக்கிறது தான் சட்டம். அதுக்காக தான் அவர் வந்து பண்ணின்னு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு இது நீங்க போகணும்னா அவங்க கட்சி அவங்க பேர்ல தான் இருக்கு. அப்படி சார் கட்சி வந்து யார் இல்ல, கட்சி வந்து டோட்டலா பதிவு பண்ணது அதுல இல்ல, கட்சி நிர்வாகம் பண்றது இவங்க தான். இவங்க ஏதாவது ஒரு பதவி வேணும்னா இவங்க கிட்ட தான் வரணும். யாரு? இந்த சுசீலா கிட்ட சொன்னாதான் இவருக்கு பதவி போடுங்க, மாவட்ட சில பணம் வாங்கிட்டேன்னா போட்டுருவாங்க. அதுதான் நடக்குது. இல்ல புதுசா இருக்கு இந்த விவகாரம். இது யாருக்குமே தெரியாது சார். இல்ல யாருக்குமே தெரியாதுதான். நாங்க ஆதி காலத்துல நிறைய விஷயங்கள் 10.5% நான் தான் வாங்கி கொடுத்தோம். அது யாருக்கும் தெரியாது, மக்கள் கிட்ட போறது இல்ல.